காவிரியில் கழிவுநீர் கலப்பது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விரிவா சொல்லுங்க. பூங்குழலி, இந்த வழக்கின் சற்றே பின்னணியை பார்த்தோமே என்றால், காவேரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறந்துவிடக்கூடிய அந்த காவேரி நீரில் பெங்களூரில் இருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுகள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவுகள் என்று 90% கழிவுகளை கலந்து தமிழகத்திற்கு அனுப்புவதன் மூலமாக அந்த நீரை எதற்கும் பயன்படுத்தாமல் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுகின்றது. இதனால் தமிழகத்திற்கு பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு மனுவினை 2013ஆம் ஆண்டு தொடுத்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இதனை ஏற்கனவே இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களும் சம்பந்தப்பட்ட இடங்களில், அதாவது எந்தெந்த இடங்களில் கழிவுநீர் அதிகமாக கலக்கின்றது, எந்த அளவிற்கு கலக்கின்றது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரித்து ஒரு ஆய்வறிக்கையாக தாருங்கள் என்று கூறியிருந்தார்கள். தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கிடம் தற்பொழுது இந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அமைப்பு உடனடியாக இந்த காவிரியில் இந்த கழிவுகள் ஏற்படக்கூடிய இந்த பகுதிகளில் ஆராய்ந்து எந்த அளவிற்கு கழிவுகள் வருகின்றது, அதனை தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிவகை, இந்த கழிவுகள் கலப்பதனால் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரித்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். முதலில் அவர்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு வழக்கறிஞர்கள் தற்பொழுது இந்த குறைவான நேரத்தில் அவ்வளவு பெரிய ஆய்வை மேற்கொள்ள முடியாது, அதுவும் இல்லாமல் தற்பொழுது வானிலை மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நீண்ட காலம் இதற்காக தேவைப்படும் என்று கூறினார்கள். உடனே மழை வரத்து இருக்கக்கூடிய இந்த காலம், இல்லாத அந்த காலம் என்று இரண்டையும் சேர்த்து வருகின்ற ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து ஆய்வுகளை நடத்தி 6 மாத காலம் இந்த ஆய்வுகளை நடத்துங்கள். 6 மாதத்திற்குள் இதற்கான அறிக்கையை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளையும் ஒன்றாக தொகுத்து வேறு ஒரு அறிக்கையாகவும் தாக்கல் செய்யுங்கள் என்று கூறி தற்போது வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இனி 6 மாதத்திற்கு பிறகுதான் இவர்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அடுத்தடுத்த தளங்களுக்கு செல்ல வைக்கிறது. பூங்குழலி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.